குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ் ஏன் தான் பிடிக்குதுன்னே தெரியல இல்லைங்களா? பிரியாணி எமோஷன் சொல்கிற மாதிரி ஃப்ரைட் ரைஸும் ஒரு எமோஷனாக தான் இருக்குது இல்லைங்களா? அவ்வளோ ஒரு டேஸ்டியும் அவ்வளோ ஒரு சூப்பராகவும் என்ன டைமுக்கு வேணாலும் நமக்கு சாப்பிடணும்னு தோணுது இல்லைங்களா? இப்போ அதை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா உதிரி உதிரியாக டேஸ்டியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் 10 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் எடுத்தாலும் சரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம், கேரட், பீன்ஸு, குடமிளகாய், கோஸ் இது எல்லாமே பொடியாக நறுக்கிட்டு இது கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் வதக்குங்க. நல்லா வந்து வதக்கணும். ஆனால் வந்து தீய விடக்கூடாது, கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. இதுக்கு அடுத்ததாக நல்லா சூடு ஆறுனா பிரியாணி அரிசி இருக்குங்களா, வடிச்சிட்டு உதிரி உதிரி ஒரு 75% அளவுக்கு நம்ம வடித்து எடுத்துக்கணும். சாதம் வந்து ரொம்ப குழைவாக இருக்கக்கூடாது, நல்லா சில்லுன்னு இருக்கணும். சூடாக இருந்தீங்கன்னா குழஞ்சி போயிடும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்தது காரத்துக்கு மிளகுத்தூள் கூடவே கொத்தமல்லி தூவி ஏற்கனவே சூப்பராக ரெடி ஆகிடும். இதோட டீட்டெயில் ரெசிபி எல்லாமே நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுற தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.